அட பாவீங்களா, சின்னம் கொடுத்து 1 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள பரப்புரையா அப்படிங்கிற மாதிரி ஈரோடுல பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்குள்ள நாம் தமிழ் கட்சிக்கு கொடுக்கப்பட்ட புதிய சின்னத்தை, விவசாய சின்னத்தை எடுத்து பரப்புரைக்கு தொடங்கி விட்டார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்ததுங்க. ஸோ இது பலரையுமே நெகிழ வைத்த ஒரு செய்தியாக அமைகிறது. எந்த நேரத்தில் அடிச்சாங்கன்னு தெரியல, அதுக்குள்ள இத்தனை பதாகைகள் அடித்து உடனடியாக களத்தில் இறங்கி விட்டார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது. இந்த வேகத்தில் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக கோட்டையை பிடித்து விடலாம் அப்படிங்கிறதுல மறுக்கவே இயலாதுங்க. ஸோ இதுல நமக்கு 2 ப்ளஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த புதிய சின்னத்தில் நமக்கு கிடைச்சிருக்கு. ஒன்று பார்த்துட்டோம் அப்படின்னா, நாம எளிமையாக மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து விடலாம். ஆனால் சீமானவருடைய முகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நாம கிராமந்தோறும் கொண்டு போய் சேர்க்கும் பொழுது ஆனால் சீமானவருடைய முகத்தையுமே கொண்டு போய் சேர்க்க முடியும். அதே போல மற்றும் ஒரு பக்கம் விவசாய சின்னத்தையுமே கொண்டு போய் சேர்த்து விடலாம் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது. பார்க்கின்ற நபர்களுக்குமே ஆனால் சீமானவருடைய முகத்தை அறிந்தவர்களுக்கு கண்டிப்பாக இந்த சின்னமும் மனதில் ஆழமாக பதிகின்ற வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. ஸோ இப்படி 2 ப்ளஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது நமக்கு இதுல அமைதுங்க. இது பல பேருக்கு வைத்தறிச்சல் உண்டாக்கி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது. நாம் தமிழர் கட்சியோட சின்னம் மீண்டும் பறிபோகும் சூழல் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு கட்சியும் இந்த சின்னத்தை வாங்க விரும்ப மாட்டார்கள் அப்படிங்கிறதுமே மறுக்கவே முடியாத ஒரு உண்மைங்க. ஆனால் சீமானவருடைய முகம் இதுல பதிந்திருக்கு அப்படின்னா மற்ற கட்சிகள் யோசிப்பார்கள், அவருடைய முகத்தை நாம ஏன் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், நாம எப்படி இதை சோர விளம்பரத்திற்கு பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எந்த சின்னத்தை நாம் தமிழ் கட்சியிடமிருந்து பிடினார்களோ அதே சின்னத்தை மீண்டும் பெற்று ஆனால் சீமானவருடைய முகத்தை அதில் பதிந்து இனி வாங்கடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் சீமானவர்கள் விட்ட மிகப்பெரிய ஒரு சவாலாக இது அமைகிறது. ஸோ இப்போ எண்ணற்ற நபர்கள் திமுக உடன்பிறப்புகள் பார்த்துட்டோம் அப்படின்னா ஆனால் சீமானவர்களை கலாய்க்கிற மாதிரியும் ஆனால் பாக்கியராஜன் அவர்களை கிண்டல் செய்கின்ற மாதிரியும் ட்வீட்ல நாங்கள் புக் மார்க் பண்ணி வச்சுக்கிறோம், நீங்க வாங்குறீங்கன்னு பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி அப்பவே கிண்டல் பண்ணியிருப்பாங்க. இந்த பதிவுக்கே உயிரை கொடுத்து நாங்கள் வேலை செஞ்சு காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரியும் பாக்கியராஜன் அவர்கள் பதிலுமே கொடுத்துருப்பாரு. ஸோ அதே மாதிரி தற்போதைய சூழல் சின்னங்களை பெற்றதுக்கு பிறகு அவர்கள் எங்க தலைமறைவானார்கள் அப்படிங்கிறது தெரியலங்க. இந்த ட்வீட்டை புக் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன் பாக்கியா, எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் சிரிக்க வசதியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எண்ணற்ற நபர்கள் நாம் தமிழ் கட்சியை கிண்டல் செய்தார்கள். ஸோ அத்தனை பேருக்குமே நான் சீமானவர்கள் மூஞ்சில் கரிய பூசின மாதிரி எந்த சின்னத்தை கொண்டு போனார்களோ அதே சின்னத்தை மீட்டு முதல் நாளே தம்பிகளை பரப்புரை செய்ய வைத்து விட்டார் அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு இதெல்லாம் குறித்து உங்களோட கருத்தில் வரவேற்கப்படுகிறது. மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம். சரியான கருத்தால் உலகை படைப்போம். நன்றி, வணக்கம்.